வணக்கம். உங்கள் சேலம் தமிழ்ச்செல்வன். இது நம்ம யாழ்ப்பாணத்தில் புங்குடுதீவு. இது இங்கே தான் கண்ணகி அம்மாளுக்கு கோயில் அமைஞ்சிருக்குது. யாழ்ப்பாணம் சிட்டிலேருந்து சும்மா ஒரு 5 கிலோமீட்டரில் தான் இது அமைஞ்சிருக்கு. அற்புதமான இடம் புங்குடுதீவு. நம்ம கண்ணகி அம்மாளுக்கு கிட்டத்தட்ட இந்த ஊர் மதிப்பீடுக்கு 100 கோடியில் கோயில் கட்டின இடம். இது அழகிய பீச் லைனு. இந்த பகுதியில் இன்னும் யாரும் வரல. நம்ம ஊர் ரூபா வந்து இங்கே 3 ரூபா 65 காசு. அதாவது 1 கோடினா 3 கோடி 65 லட்சத்துக்கு செல்லும். இப்போ பீச் ஒட்டி இப்படி காலியாக இருக்குது. இடங்களை வாங்கி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அருமையான வாய்ப்பு இது. நம்ம ஊர் திருநெல்வேலி வரை பனைமர கூட்டம் தான் நாடு இங்கும். இந்த பக்கம் அப்படியே கடலை ஒட்டி இடங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எதிர்காலத்திலாம் இந்த இடம்லாம் அவ்வளோ பிஸியாகிடும். இப்போதைக்கு போர் முடிஞ்சு 15 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அந்த பகுதியில் யாரும் வரலை. காடுகளாக தான் இருக்குது. நம்ம தமிழர்கள் சென்னையில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க இயற்கை எழிலோட. இந்த ஆட்சி தான் புங்குடுதீவுக்கு போகிறதுக்கு கண்ணகிக்காக கோயிலுக்கு போகும் முன்னாடி இந்த ஆட்சி வழியாக போனால் தான் ஒரு 3 கிலோமீட்டர்லேயே அந்த கோவில் வந்துடும். இதுதான் ஆட்சி, கண்ணகி அம்மாள்னு சொல்லி இந்த ஆட்சி. நம்ம நல்லூர் கந்தசாமி கோயில் மாதிரியே யாழ்ப்பாணம் டூர் வரங்க இதையும் வந்து பார்த்துப்போம். கோயில் கும்புடுதீவில் நம்மளுடைய கண்ணகி கோயில். கும்புடுதீவு இப்போ காட்டின பனைமரத்தை கூட்டத்தை இந்த காட்டுக்குள்ளே தான் புலப்பெயர்ந்த தமிழர்கள், இங்கேருந்து போரில் சென்ற தமிழர்கள் எல்லாம் இந்த ஊர் மதிப்பீட்டு 100 கோடி போட்டு இப்போ இதில் முன்பகுதி கோபுரம் தான் தெரியுது. இந்த பக்கம் இந்த கோயிலை யாழ்ப்பாணம் வந்தால் புங்குடுதீவு வந்து கண்ணகியை வணங்கிட்டு போங்கள். இதுக்கு 4 திசை. நான் ஒரு திசையில் தான் எடுக்கிறேன். செல்ஃபோனில் அவ்வளோதான் படம் பிடிக்குது.